Hi students, once again welcome you all. நம்ம இதுவரைக்குமே பவர்ஸ்னா எப்படி இருக்கும், ரூட்ஸ்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம தெளிவாகவே பார்த்துக்கிட்டு வரோம். கரெக்டுங்களா? இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கரெக்டாகவே புரிஞ்சிருக்கிறேன். பவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, ரூட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறமா வண்டி எந்த பக்கம் போகும்னு தெரியலையே, இதுக்கப்புறமா என்ன இருக்கு, எப்படி போகும், என்ன பண்ண போறாரு இவரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருப்பீங்கிறத நான் நம்புறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 ஃபெமிலியரான ஒரு சில கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நான் அதை ஃபெமிலியரான கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். இன்னைக்கு நான் எதுவும் புதுசா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ண போறேன். ஸோ அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிடும். புரியுதுங்களா? ஓகே, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் அது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவர்ஸ் பாத்தீங்க, ரூட்ஸ் பாத்தீங்க. அந்த பவர்ஸுக்கு வாட் ஆர் தி டிஃபரெண்ட் நேம்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸஸ் சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், எக்ஸ்போனன்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், which is laws of powers. அதுதான் பவர்ஸ். எக்ஸ்போனன்ட்னாலே பவர்ஸ் தான். அண்ட் laws of index or indices. So அந்த பவர்ஸ், அந்த இண்டெக்ஸ், எக்ஸ்போனன்ட்ஸ், இதுடைய லாஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட் ஆர் தி ப்ரொசீஜர் ஃபார் தட்? அப்படி ஒரு பவர்ஸ்ல டீல் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இது ஒரு நல்ல ஒரு அப்ரோச்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லாஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கும் போது நீங்க பவர்ஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால பவர்ஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், நான் ஓப்பனாவே சொல்றேன், பவர்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பவர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பேஜ்லயே நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 7 into 7 தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, 7 power 3 அப்படிங்கிற மாதிரி போடுவீங்க. இப்போ நான் கேட்கிறேன் 7 power 3 டிவைடட் பை 7 power 2 இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டைரக்டா உங்களால எதுவுமே பண்ண தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 7 into 7 into 7 divided by 7 into 7. அப்ப இந்த ரெண்டே கேன்சல் பண்ணுவோம். the answer is 7 இப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுவீங்க. இதுவே 7 into 169 divided by 7 power 153 இப்படி இருந்துச்சா என்ன பண்ணுவீங்க, 7 169 டைம்ஸ் நீங்க எழுதிட்டு இருப்பீங்களா? 7 153 டைம்ஸ் நீங்க எழுதிட்டு இருப்பீங்களா? அப்ப இப்படியாப்பட்ட சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ணணும், அதான் நம்ம பாக்குறோம். கவனிங்க. அதுக்கு முன்னால எக்ஸ்போனன்ட்னா என்னங்கறத லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். The exponent of a number says how many times to use the number in a multiplication. இதுல நீங்க தரவா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பவர்னா என்னது, எத்தனை வாட்டி நீங்க ஒரு நம்பரை, ஒரு பர்டிகுலர் நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பவர்ன்ட்டு சொல்றோம். இதுல நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாட்டி கூட நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். அந்த ஒரு டேர்ம் நீங்க எழுதுறீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இதோ 8 ஸ்கொயர். இந்த 8 ஸ்கொயர்ல பேஸ்ங்கிறது என்னது, இந்த 8 தான் பேஸ். அண்ட் பவர், இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் இதெல்லாமே டாப் ரைட் கார்னர்ல இருக்கிறது தான் பவர்ஸ், இண்டெக்ஸ், எக்ஸ்போனன்ட்ஸ் சொல்லுவோம். டவுன்ல இருக்கிறது பேஸ், அதாவது பேஸ்மெண்ட்ல இருக்கிறது பேஸ். டாப்ல இருக்கிறது தான் பவர், இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணி போலாம். In this example, 8 square can be written as 8 into 8, which is equals to 64, right? So 8 square can be written as 8 into 8, which is equals to 64. Here 2 represent what? Exponent. 2 represent exponent and 8 represents the base. In the similar way, 5 cube, 5 into 5 into 5 represents 125 and 5q represents what? 125. இந்த 5q தானே 5 into 5 into 5 represent பண்ணுது. இந்த 5 into 5 into 5 125 னு ஒரு ஆன்சரை கொண்டு வருது. அப்ப 5 cube வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 125 ஆன்சரா ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல பேஸ் என்னது அண்ட் பவர் என்னது, இதுல பேஸ்ங்கிறது 5 அண்ட் பவர்ங்கிறது 3 இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த பேஸ், இந்த பவர், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே சார். ஆனா நீங்க இப்ப எங்களுக்கு சொல்ல போறது இந்த பேஸ பத்தி இல்ல, ஏன்னா நீங்க அப்பவே சொல்லிட்டீங்க லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் மாதிரி சொல்லிட்டீங்க. அப்போ இந்த பேஸ பத்தி ஏதாச்சும் கான்செப்ட் வருமானா நீங்க புரிஞ்சுக்கங்க. லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல இந்த பேஸும் ரிலேட் ஆகும். பேஸ் வச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த பேஸ் வச்சும் வர்ற ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ஒழுங்கா பண்ணும்போது தான் பவர்ஸ் வச்சு வர்ற ப்ராப்பர்ட்டியை உங்களால ஒழுங்கா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்னா வெறுமனே டாப் ரைட் சைடு கார்னர்ல இருக்கிற அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் டீல் பண்ண மாட்டோம். அந்த ஒரு நம்பரை மட்டும் நம்ம டீல் பண்ண மாட்டோம். இன் அடிஷன் வித் தட் பேஸையும் சேர்த்தே தான் நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே ரைட். பாருங்க, அதர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ஆர் இண்டெக்ஸஸ் ஆர் பவர். இதை நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, கவனிங்க. மல்டிப்ளையிங் பவர்ஸ் வித் தி சேம் பேஸ். நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறீங்க, லா பத்தி பார்க்க போறீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லா, மல்டிப்ளையிங் பவர்ஸ் வித் தி சேம் பேஸ். இது நீங்க மறந்துடவே கூடாது. அட் இனிஷியல் ஸ்டேஜ் வரைக்கும், நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கத்துக்கிறது அட் தி எண்ட் வரைக்கும், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏன்னா which is the most important rule, multiplying powers with the same base. Multiplying powers with the same base. நான் மறுபடியும் சொல்றேன், multiplying powers with the same base. உங்களால ஈஸியா பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, for an example, we are going to consider x square into x cube. புரியுதுங்களா? ஓகே, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ரூல் பாருங்க, in multiplication of exponents, if the base are same, then we need to add the exponents. அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சா, எக்ஸ் கியூப் இருந்துச்சா, நீங்க பேஸ் பார்க்கணும். இஃப் பேஸ் சேமா இருந்துச்சுன்னா நீங்க பேஸ் அப்படியே போட்டுக்கிட்டு எக்ஸ்போனன்ட் மட்டும் ஆட் பண்ணி போட்டீங்கனாலே போதும். அதுதான் உங்களுடைய ஆன்சரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பேஸ் சேம்னா நீங்க பவர் ஆட் பண்ணா மட்டும் போதும். புரியுதுங்களா? ஃபார் an example, அது உண்மையிலேயே ட்ரூ ஆகுமாங்கிறத பாத்துக்கோங்க. 2 power 3 into 2 power 2 இருக்குதா? 2 power 3 எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 into 2, கரெக்ட்டுங்களா? into 2 power 2 எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 into 2. How many times of 2 are there? 2 power 5, right? Therefore, we can conclude that 2 power 3 into 2 power 2 na base same தான். நீங்க பவர் ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான 2 power 5ங்கிற ஆன்சர் வரும். சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ரைட் ஆன்சர் தான் என்ன பண்ணுது, வருது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 3 power 4 into 3 power 3. as per இந்த ரூல், நம்ம ரூல் படி என்ன சொல்லுது, 3 power 4 plus 3 which is equals to 3 power, கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ரேண்டமா போட்டு பார்ப்போம். 3 power 4 into 3 power 3, 3 into 3 into 3 into 3, 4 times போட்டாச்சு. அடுத்து 3 times, 3 into 3 into 3. How many times? 1 2 3 4 5 6 and 7. Therefore the answer is 3 power 7. இங்க வந்த ஆன்சரும் சேமா வந்திருக்குதா? சோ இந்த ரூல் ட்ரூ ஆயிருச்சா? ஓகே, in multiplication of exponents, if the base are same, then we need to add the exponents. மறுபடியும் சொல்றேன், multiplying powers with the same base. இது நிறைய சிச்சுவேஷன்ல நீங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல கூட இந்த சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, பேஸ் சேமான்னு பார்க்கணும். பேஸ் சேம்னா we need to add the exponents only. புரியுதுங்களா? நீங்க பேஸ் சேமா பாருங்க, பேஸ் சேமா இருந்துச்சுன்னா எக்ஸ்போனன்ட் மட்டுமே நீங்க ஆட் பண்ணி விட்டீங்கனாலே போதும். பாத்துக்கங்க. செகண்ட், அதே ஃபர்ஸ்ட் ரூல்ல செகண்ட் கான்செப்ட் அப்படின்னா, நீங்க இது வரைக்குமே சேம் பேஸ்னா எல்லாமே பாசிட்டிவ்ல பார்த்திருப்பீங்க. நான் இதுல நெகட்டிவ் உங்களுக்கு கன்வே பண்ணி கொடுக்குறேன். -3 power 3 into -3 power 4. பேஸ் சேம் தானா? ரைட். பேஸ் சேம்னா நீங்க என்ன பண்ணா போதும், பவரை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். அப்போ -3 power 7 வரும் ஆன்சர். கரெக்ட்டுங்களா? வேணா செக் பண்ணி பார்ப்போமா? 3 வாட்டி -3, 1 2 3, அண்ட் 4 வாட்டி -3, 1 2 3 and 4. so 1 2 3 4 5 6 and 7. அப்ப ஆன்சர் இஸ் -3 power 7. இங்க வந்த ஆன்சரும் சேமா வந்திருக்குதா? இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்?
சேம் பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளால பவரை ஆட் பண்ணி மட்டுமே எழுதினா போதும், சேம் பேஸ்ல ஆன்சர் வந்துடும். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இதுவும் அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இட்ஸ் பேஸ் ஆர் த சேம், we need to add the exponents. We need to add the exponents. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கு நான் ஒரு ஜெனரல், ஒரு காமனா ஒரு ஃபார்மேட்டை நான் கொண்டு வரேன். இதுவரைக்கும் பார்த்த எபவ் எக்ஸாம்பிள்ஸ்ல, இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு வந்த எக்ஸாம்பிள்ஸ்ல we can generalize that. உங்களால என்ன ஜெனரலைஸ் பண்ண முடியுது? During multiplication, when the bases are the same, during multiplication, when the bases are same, then the exponents are added. அதான ஜெனரலைஸ் பண்றீங்க. டெஃபினிஷன் ஓகே, டெஃபினிஷன் நமக்கு ஞாபகம் இருக்கு. நான் இப்ப ஜெனரலைஸ் ஃபார்மேட் கேக்குறேன். நீங்க இதுவரைக்கும் பண்ண எக்ஸாம்பிள்ஸ்ல when the bases are same, நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க? எக்ஸ்போனன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. அப்ப இதுதான் இதுடைய ஜெனரல் டேர்ம். a power m into a power n is equals to a power m plus n. இந்த ஃபார்மேட்டை நீங்க இது படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த ஃபார்மேட் நீங்க நல்லாவே ஞாபகம் வச்சிருப்பீங்க அண்ட் படிச்சிருப்பீங்க, ஐ நோ. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. in other words, if a is a non-zero integer or a non-zero rational number and m and n are positive integer, then a power n into a power m into a power n equals to a power m plus n. புரியுதுங்களா? in other words, if a is a non-zero integer or a non-zero rational number, rational number இருந்தாலும் இது கன்வே ஆகும். நீங்க புரிஞ்சுக்கணும், இன்டீஜருக்கு மட்டும் இது இல்ல. if it is a natural rational number also, அப்படி rational number இருந்தா கூட m and n are positive integers, m and n are positive integer, then a power m and a power n equals to a power m plus n ங்கற மாதிரி உங்களால கன்வே பண்ண முடியும். நான் திருப்பி 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 உங்ககிட்ட அதான் சொல்லுவேன். in other words, if a is a non-zero integer or a non-zero rational number and m and n are positive integers, then a power n into a power m equals to a power m plus n. அந்த ரூலை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கனாலே கூட போதும். இதுதான் உங்களுக்கு ஜெனரலைஸ்ட் ரூல். a power m into a power n equals to a power m plus n. நான் again and again உங்களுக்கு சொல்ல விரும்புற காரணமே இதான், சொல்ல விரும்புற விஷயம் இதான். a power m into a power n equals to a power m plus n. மறந்துடக்கூடாது. ஏன்னா இது மறக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகேவா? ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு வைக்கும்போது, நிறைய விஷயங்களை பத்தி நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இது எப்படி பண்றது நமக்கு தெரியலையே அப்படின்னா ரெண்டு ரூல் தான் உங்களுக்கு வரப்போகுது. மறுபடியும் சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் வித் த சேம் பேஸ், we need to add the powers or exponents or indices. புரியுதுங்களா? இந்த ஒரு கான்செப்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்தரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்ப கவனிச்சுக்கோங்க, ஒரு கான்செப்ட் பார்த்தோம், a power m into a power n equals to a power m plus n ன்னு பார்த்தோம். இதுவே ab power m into ab power n ன்னு இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கங்க, எப்படி பார்த்தாலும் பேஸ் சேம் தான். பேஸ் எப்படி பார்த்தாலும் சேம் தான், நீங்க பவர் ஆட் பண்ணி விட்டாலே போதுமே. புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த பேஸ் சேம் தானே. ஏபி மேபி உங்களுக்கு ஏபி வந்து 10 வரலாம், அதே ஏபி இங்க வரும்போது 10 தானே வரும். புரியுதுங்களா? சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதுதான், பேஸ் சேம் தான். சோ we need to add the exponents or power. ஓகேங்களா? ஒரு நோட் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. நோட், exponents can be added only when the bases are same. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பி அதான் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது நோட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, exponent cannot be added if the bases are not same, like m power 5 into n power 7, m power 5 n power 7. இப்படி இருந்துச்சுன்னா mn power 5 plus 7 ஓடக்கூடாது. இது தப்பு. பேஸ் இங்க சேமா இல்ல, நீங்க கவனிக்கணும். here bases இல்ல, base is not same.
பேஸ் இங்க சேமா இருக்கா? பேஸ் இங்க சேம் இல்ல. therefore we can conclude that m into n m 5 times போடணும் and n 7 times போடணும். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். m n power 5 into n power 2 அப்படிங்கறது ஆன்சர் ஆகும். இது எப்படி இந்த ஆன்சர் வரும்ங்கறத நான் லைவ் செஷன்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ணியே சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப exponents can be added when the powers are when the bases are same. Exponent cannot be added if the powers are not same. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். Exponents can be added only when the bases are same. Exponent cannot be added, bases are not same. Second rule, dividing powers with the same base. நல்லா இருக்குல்ல? மல்டிப்ளிகேஷன் பார்த்தோமா? இந்த சேம் மேனர் டிவைடிங் பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷனா பவரை நீங்க ஆட் பண்ணீங்க. நான் அதனால தான் சொன்னேன் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுக்கு கூட ரிலேட் ஆயிருக்கும்னா அடிஷன் கூட ரிலேட் ஆயிருக்கும். அப்ப டிவிஷன் அப்படிங்கிறது எதுக்கு கூட ரிலேட் ஆயிருக்கும்? சப்ராக்ஷன் கூட ரிலேட் ஆயிருக்கும். அதேதான் வேற எதுவுமே இல்ல. அதேதான் கவனிச்சுக்கங்க. In the division of the bases are same, then we need to subtract the exponents. மல்டிப்ளிகேஷனுக்கு பேஸ் பார்க்கணும். பேஸ் பார்த்ததும் எக்ஸ்போனன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். டிவிஷனுக்கு பேஸ் பார்க்கணும். பேஸ் பார்த்ததுமே பேஸ் சேம்னா எக்ஸ்போனன்ட்ஸுக்கு போகணும். எக்ஸ்போனன்ட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். அது மட்டுமே போதும். எக்ஸ்போனன்ட்ஸை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அது மட்டுமே போதும் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்றது. ஓகேங்களா? இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது வருமா வராதான் நம்ம செக் பண்ணணும்ல, சும்மா போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே, கவனிச்சுக்கங்க. 2 power 7 divided by 2 power 4. 2 power 7 divided by 2 power 4. ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணி வேணா பாக்குறீங்களா? இதை நம்ம எப்படி எழுத முடியும்? 2 power 7 divided by 2 power 4ங்கிற மாதிரி தான் எழுத முடியும். டிவைடர்னா இப்படி தான் எழுத முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. 2 into 2 into 2 into 2 4 times போட்டாச்சு. 5 6 and 7 divided by 2 into 2 into 2 into 2 4 times. 1 2 3 4 and 1 2 3 4. Balance is 2 power 3, right? இதே தான் நானும் சொன்னேன். பேஸ் இங்க சேமா இருந்துச்சு. பேஸ் இங்க சேமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? பேஸ் எழுதிக்கிட்டு எக்ஸ்போனன்ட்ஸை சப்ராக்ட் பண்ணி விட்டா போதும். 7 minus 4 is 2 power 3. That is the right answer. That one is the right answer. Right? So மறுபடியும் நம்ம என்ன சொல்றோம்னா பேஸ் சேமா இருக்குதான்னு பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ, மல்டிப்ளிகேஷனை பவர்ஸ் ஆட் பண்ணணும், டிவிஷனை பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்மா தான் நான் இதை பார்க்குறேன். இந்த 5 எல்லாமே டாப்ல வரும். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். a power 5 divided by a power 3. இதுதான் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? a போயிருச்சா? then the answer is a power 2 தானா? இதுல இருந்து ஆன்சர் a power 2 ன்னு எழுதிக்கலாமா? நான் இதுல ரூல்ல யூஸ் பண்ணி எழுதி இருக்கிறேன். a power 5 divided by a power 3 நான் பேஸ் சேம் தான். நான் பேஸை போட்டாச்சு. எக்ஸ்போனன்ட்ஸை சப்ராக்ட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துரும். therefore a square. ஓகேங்களா? thus in general for any non-zero integer a, நீங்க என்ன பண்ணலாம்? a power m divided by a power n ன்னா நான் ஜெனரல் ஃபார்மேட் கொண்டு வரேன். a power m divided by a power n ன்னு எழுதிக்கலாம். இது a power m minus n ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஜெனரல் ஃபார்ம். The general format, we need to remember that. We have to remember that. புரியுதுங்களா? பேஸ் சேம் தான். மல்டிப்ளிகேஷன் ஆட், டிவிஷன்னா என்னது? சப்ராக்ஷன். ஓகேங்களா? கவனிச்சுக்கங்க. நான் ஒரு 2 நோட் கொடுக்குறேன், கவனிச்சுக்கங்க. When m and n are whole numbers, when m and n are whole numbers and m greater than n, a power m divided by a power n equals to
a power m by a power n which is equals to a power minus of n minus அது ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க a power m divided by a power n தானே இதை நான் எப்படி எழுதிக்கலாம் a power m divided by a power n தான் எழுத முடியும் and இதை நான் எப்படி எழுதிக்கலாம் a power m minus n தான் எழுத முடியும் இந்த m minus n ல இருந்து ஒரு மைனஸை நான் வெளியே தூக்கிறேன் பாருங்க மைனஸ் நான் வெளியே எடுத்தேன்னா இந்த m க்கு முன்னால ஒரு மைனஸ் வந்துருமா and அந்த n க்கு முன்னால இருக்கிற மைனஸ் பிளஸ் ஆயிருமா அதேதான் நான் இப்படி எழுதி இருக்கிற a power minus of n ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் n minus n எழுத முடியுமா என்னால ரைட் பண்ண முடியும் தானே எப்படி எஸ் இது ட்ரூ இது யூனிவர்சலி ட்ரூவான ஒரு விஷயம் தான் மறுபடியும் சொல்றேன் கவனிங்க a power m divided by a power n னா a power m divided by a power n நம்ம எழுதிக்கலாம் a power m minus n எழுதிக்கலாம் ஒரு மைனஸை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் so that எனக்கு இந்த டேர்ம் வந்துரும் புரியுதுங்களா சோ நோட் 1 என்ன சொல்லுது m விட n கிரேட்டரா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் m விட m வந்து n விட கிரேட்டரா இருக்கும்போது m வந்து n விட கிரேட்டரா இருக்கும்போது நீங்க இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நோட் 2 when m and n are whole numbers m வந்து n விட சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னா அது நீங்க ஃபார்மேட் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை சார் இதெல்லாம் கண்டிப்பா அந்த ஞாபகம் வச்சுக்கணும்னா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை இதுவரைக்கும் நம்ம பார்த்த பேஸ் சேம்னா பவர்ஸ் ஆட் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன்னா பேஸ் சேம்னா பவரை சப்ராக்ட் பண்ணணும் டிவிஷன் இந்த ரெண்டு விஷயமே தெரிஞ்சிருந்தா போதும் இது லைட்டா ஒன்று ரீட் பண்ணுங்களேன் நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன் இதை லைட்டா ஒன்று ரீட் பண்ணுங்க ஏன்னா ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன் நீங்க லைட்டா ஒன்று ரீட் பண்ணி பாத்துக்கங்க ஓகே ஓகே நம்ம மூவ் பண்ணலாம் கவனிங்க ஃபைனல் கான்செப்ட் இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் இந்த மாதிரி இருக்கும் அதாவது லாஸ் ஆஃப் இன்டெக்ஸ் லாஸ் ஆஃப் பவர் இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்க பாத்திருக்கீங்க கரெக்ட்டுங்களா அதுடைய ஜெனரல் மெத்தட் தான் ஜெனரல் ஃபார்மட் தான் கவனிச்சுக்கோங்க மல்டிப்ளையிங் பவர்ஸ் வித் தி சேம் பேஸ் மல்டிப்ளையிங் பவர்ஸ் வித் தி சேம் பேஸ்ல அப்ப சேம் பேஸ்ல உங்களுக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா புரியுதுங்களா சேம் பேஸ்ல உங்களுக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா உங்களால பவரை ஆட் பண்ண முடியும் லைக் திஸ் சிமிலர்லி a by b the whole power m into a by b the whole power n அப்படி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பேஸ் சேம் தான் ஞாபகம் இருக்குதுங்களா பேஸ் சேம் தான் ஓகேயா so you can conclude that a by b the whole power ஏன்னா பேஸ் சேம் தானே அப்ப நம்ம அதே பேஸை போட்டுக்கலாம் தப்பு இல்லை m plus n புரியுதுங்களா டிவைட் பாருங்க a power m divided by a power n னா நம்ம அதை a power m divided by a power n ன்னு எழுதுவோம் இப்படி எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு a power m minus n தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆன்சரா வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா இதுல மாற்று கருத்தே உங்களுக்கு கிடையாது ஏன் கிடையாதுன்னா நான் தான் சொல்லிட்டேனே மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணணும் டிவிஷனை சப்ராக்ட் பண்ணணும் இன்னும் ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு புதுசா ஒரு கான்செப்ட் நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன் அது என்ன கான்செப்ட்னா பவர் ஆஃப் அ பவர் பவர் ஆஃப் அ பவர் பவர் ஆஃப் அ பவர்னா என்ன இப்போ a பவர் m தி ஹோல் பவர் n இருக்குன்னு வைங்களேன் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி விட்டா போதும் a பவர் m into n எழுதிக்கிட்டே தான் போதும் ஆஹா டவுட்டா இருக்கு அப்படின்னா இதுல நீங்க டவுட் ஆகுறதுக்கு எதுவுமே இல்லை நான் இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிச்சுக்கோங்க இது இந்த பாக்ஸுக்குள்ளால எக்ஸ்பிளைன் பண்றேன் a பவர் m the whole power n என்னாச்சுது a பவர் m into n ஆச்சு ட்ரை பண்ணி பாப்போமா இங்க எழுதுறேன் ஒரு 2 பவர் ஒரு 2 பவர் 3 2 பவர்
the whole power 2. புரியுதுங்களா? 2 power 3 the whole power 2. இந்த ரூல் படி எனக்கு ஆன்சர் என்ன? 2 power 6. கரெக்டா? 3 into 2 னா 6. நம்ம நார்மலா ரைட் பண்ணி பாப்போம். 2 power 3 the whole power 2 எப்படி வரும்னா 2 power 3 2 into 2 into 2 the whole power 2. அப்படினா இத 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். அதானே? so 2 into 2 into 2 ஒரு வாட்டி போட்டாச்சு. அடுத்து 2 into 2 into 2 ரெண்டு வாட்டி போட்டாச்சு. இங்க how many times இருக்கு? 1 2 3 4 5 6. ஆன்சர் என்ன? 2 power 6. இங்க வந்த ஆன்சரும் சேம்னா இந்த பர்టిక్యులர் ரூல் வந்து சேம் ஆகுமா? ட்ரூ ஆயிருமா? எந்த ரூல்? இந்த தேர்ட் ரூல் ட்ரூ ஆயிருச்சா? பவர் ஆஃப் a பவர்னா ஒண்ணும் இல்ல, பவரை மல்டிப்ளை பண்ணும், எக்ஸ்போனன்ட்டை மல்டிப்ளை பண்ணும். புரியுதுங்களா? இதுல ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கும், அதுக்கு பவர் அண்ட் அதுடைய பவர்னா என்ன பண்ணா போதும்? பவரை ஆட் பண்ணா மட்டுமே போதும். புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்து இருக்கு, ஒரு 2-3 விஷயம் இருக்கு. பட் இந்த மல்டிப்ளிகேஷன்ல இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. பேஸ் டிஃபரண்ட், ஆனா பவர் சேம். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பேஸ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சேம் பவரை மேல தூக்கி போடுங்க. எப்படி? பேஸ் டிஃபரண்ட், பவர் சேம். அப்படின்னா பேஸ மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு பவரை சேமா போடுங்க. புரியுதுங்களா? இது வந்து 4th ரூல். நீங்க பவர்ஸ் ஆஃப் பவர் எவ்வளவு இம்பார்ட்டன்டா நீங்க பாக்குறீங்களோ, புதிதான ஒரு ரூலா பாக்குறீங்களோ, இட்ஸ் a நியூ ரூல், ரைட்? சோ எப்படி நீங்க பவரை ஒரு நியூ ரூலா பாக்குறீங்களோ, multiplying powers with the same exponent you have to look as a what? New rule. புரியுதுங்களா? நீங்க இதையுமே ஒரு நியூ ரூலா தான் பார்க்கணும். a power m into b power m னா பவர் சேமா இருக்கு, எக்ஸ்போனன்ட் சேமா இருக்கு. so you have to multiply the bases and put the power m. புரியுதுங்களா? you have to multiply the bases and put the power m. ஓகேங்களா? கவனிச்சுக்கங்க. the final one, negative exponent. நெகட்டிவ்ங்கிற வார்த்தை அதுக்கப்புறமா அது வந்தது எதுலன்னா எக்ஸ்போனன்ட், which means எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா எக்ஸ்போனன்ட் தான், ஆனா அது நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்டா இருக்க போகுது. நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா 1 divided by a power m ன்னு எழுதுவீங்க. இந்த நெகட்டிவ் மேல வரும்போது நெகட்டிவா இருக்கிறது 1 divided by போடும்போது பாசிட்டிவ் ஆகும். எகைன் இந்த 1 divided எகைன் ஒரு 1 dividedல போடுறோம். 1 divided by a power m. புரியுதுங்களா? மைனஸ் m தான கொண்டு வர முடியும், அப்ப மேல வரும்போது மைனஸ் m. கன்ஃபியூஷனா இருக்கா? ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். a power minus m அப்படின்னா 1 divided by a power m ஆயிரும். புரியுதுங்களா? இதை நீங்க மறுபடியும் மேல கொண்டு வரணும்னு நினைக்கும் போது 1 divided by a power minus m ஆகும். ஏன்னா நெகட்டிவ் பேஸ், நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கும். பேஸ் இல்ல, நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கும். நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்னா நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு போகும். டினாமினேட்டர்ல நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது மறுபடியும் நியூமரேட்டருக்கு போகும். புரியுதுங்களா? சோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் எய்தர் நியூமரேட்டர்ல இருந்தாலோ ஆர் டினாமினேட்டர்ல இருந்தாலோ அது என்ன ஆகும்? பாசிட்டிவா மாறும்போது டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். புரியுதுங்களா? சோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் உங்களுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? நல்லா கவனிச்சுக்கங்க. நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் உங்களுக்கு எதை சொல்லுதுன்னா, either it is on numerator or denominator. If it is placed as negative exponent, then we can change the numerator into denominator and denominator into numerator. ஓகேங்களா? Then the final rule, power with exponent 0. எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டும், பேஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், ABC ஆ இருக்கட்டும், AD ஆ இருக்கட்டும், இல்லது 1000 ஆ இருக்கட்டும் ஆர் 10,000 ஆ இருக்கட்டும், பவர் 0 ன்னு வைங்களேன், பவர் 0 ன்னு வைங்களேன், எல்லாத்துடைய ஆன்சரும் ஒண்ணுதான். So anything, any base power 0, the answer is 1. A by B power 0, the answer is 1. 1 crore power 0, answer is 1. புரியுதுங்களா? X power 0, answer is 1. புரியுதுங்களா? So power with the base
எனி பேஸ் பவர் 0 வித் எனி பேஸ் a பவர் 0னாலும் ஆர் ab பவர் 0னாலும் ஆன்சர் வந்து 1 தான். that one is the final rule. மறுபடியும் சொல்றேன், இந்த 6 ரூல்ஸ் தான். இதோ இங்க இருக்கிற 4 and இங்க இருக்கிற 2, இந்த 6 ரூல்ஸ் தான் உங்களுக்கு தேவையான 6 ரூல். இந்த எக்ஸ்போனன்ட் பொறுத்த அளவுல 6 லாஸ், 6 லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஸோ இந்த 6 லாஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களால எந்த கால்குலேஷனையும் எக்ஸ்போனன்ட் ரிலேட்டடா பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவ் செஷன்ல பார்க்கலாம். லைவ் செஷன்ல மீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. ஃபர்தரா நம்ம மீட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த 6 ரூல்ஸுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து மேபி கொஸ்டின்ஸும் இருக்கலாம். ஓகேங்களா? மீட் பண்ணலாம் லைவ் செஷன்ல. தேங்க்யூ.